இலங்கையின் அத்துருக்கிரிய பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட கிளப் வசந்தவின் மனைவி மெனிகே விஜயவர்த்தன வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அத்துருக்கிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மெனிகே விஜயவர்த்தன உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மெனிக் விஜயவர்த்தன தற்போது நலமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கிளப் வசந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விடயம் நேற்றைய தினம்தான் அவருடைய மனைவி மெனிக் விஜயவர்த்தனுக்கு தெரிய வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அவர் கடும் மனவேதனையிலும் மன உளைச்சலிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துருக்கிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறப்பதற்கு சென்றிருந்த போது கிளப் வசந்தவை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் அவருடன் சேர்ந்து மற்றொரு நபரும் உயிரிழந்திருந்தார். மேலும் கிளப் வசந்தவின் மனைவியும் பிரபல பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட 4 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கலுபோபில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கிளப் வசந்தவின் மனைவி அனுமதிக்கப்பட்டு 3 சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்கு அவரது மார்பில் இருந்த தோட்டாக்களை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.